வருங்கரை பொழுது நீங்கி மல்கிய யாமம் சென்று சுருங்கிட அறிந்த புள்ளின் சூழ்சிலம்பு ஓசை கேட்டு கருங்கடல் என்ன நின்ற கண் துகிலாத வீரரு அரும்பரல் தம்பிரானார்க்கு அமுது கொண்டு அணைய வேண்டி. பொழுது விடிஞ்சோடனே என்ன நினச்சிட்டாருப்பா, சுவாமிக்கு அமுது செய்கிறதுக்கு நேரம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறார். பொழுது விடுத்துட்டா பல 8 ஆகிட்டா அது நமக்கு தான். பொழுது எப்போ சாரி விடியும்னா 7 மணிக்கு விடியும் அப்படி நம்ம வச்சுருக்கோம்ல அப்படின்னு. பொழுது எப்போ விடியும்? 4 மணிக்கே விடியும் பொழுது இல்லையா? அது யாருக்கு முதல்ல தெரியும்? பறவைகளுக்கு தெரியும். கோழி சிலம்ப சிலம்போம் குருகெங்கும் எழில் இயம்பும் இயம்பும் பெண் சங்கெங்கும் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோ கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய் திறவாய் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ அப்படி பாடுறாங்க இல்லையா? பொழுது விடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எதை சொல்கிறாங்க? கோழியை தான் சொல்கிறாங்க. அப்புறம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும்னா ஆண்டாள் பாடினாங்க. அதை கீசு கீசென்று ஆனைச்சாத்தான் எங்கும் கலந்தொழிப்பன்னு பாடினாங்க அவங்க. ஆனைச்சாத்தான் இதுமாரி பறவை கிளி பாருங்க, இதுமாரி கிளிகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அது எப்படி சார் தெரியுது காலைல பொழுது விடியுதுங்கிறது? இல்லை, சென்ற வகுப்பில் நாம் இதை பற்றி பேசியிருக்கோம். சென்ற 20 வகுப்பில் பேசியிருக்கோம். 20 அதனால தான் நமக்கு தெரியலங்கிறீங்களா? 20 வகுப்பில் எப்படி அதிகாலையில் பொழுது விடியத உடனே பறவைகளுக்கெல்லாம் தெரிகிறது, அவை எப்படி எழுந்து கொள்கின்றன விழித்து கொள்கின்றன என்பதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லி காமிச்சிருந்தோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருபது அட்டன் பண்ணவங்க யாருமே இல்லையா அன்னைக்கு? இல்லை, அது என்னங்கிறத 20 வகுப்பு என்னுடைய வகுப்பு லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி போட்டிருக்கேன் என் சேனலில். அதை கேட்டுட்டு இன்றைக்கி யார் போடுறீங்கன்னு பார்க்குறேன். புரியல? இல்லை இப்போ பறவைகளுக்கு மட்டுமே நான் கேட்கல. போனா நமக்குமே சரிதான். போனா நாமளே தூங்கிட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும்தான் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. அது இது சொன்னோடனே பிடிச்சிட்டிங்க இல்லையா? அப்போ இதை பற்றி பேச ஞாபகம் இருக்கா இல்லையா? அதாவது 20 ஒரு விஷயம் சொல்கிறார். அது 5 அவத்தைகளை பற்றி பேசும்பொழுது 5 அவத்தைகளில் முதல்ல நனவில் இருக்கக்கூடிய அவத்தையில் 35 கருவிகள் செயல்படுகிறது உயிருக்கு. கனவு அவத்தையில் 25 கருவி செயல்படுகிறது. அடுத்து உறக்கம் என்கின்ற அவத்தையில் 3 கருவி செயல்படுகிறது. பேருறக்கத்தில் 2 செயல்படுகிறது. உயிர்ப்படங்களில் 1ன்னு சொல்லுகின்றோம், ஆனால் அது கருவி இல்லை. அது 1 என்னது? புருடன். அவர் கருவியா? புருடன் ஒரு கருவியா? அவர் என்ன? புருடன்கிறவர் பல தத்துவங்கள். அங்கே இருக்க நாற்காலி இல்லையா? துவர்க்க அங்கே வாங்க, துவர்க்க பாருங்க நாற்காலி வாங்க அங்கே வாங்க வாங்க. காஃபி வேணுமா? டிராஃபிக் ஆகிட்டா? சரி சரி சரி. அதனால் அந்த 5 அவத்தைகளில் புருட தத்துவம் என்பது, புருடம் என்பது நமக்கு ஒரு கருவி. கருவியா? அவர் கருவி இல்லை, அவர் தான் உயிர். இப்போ அனுபவப்படுறவர் யார்? புருடன் தான். புருடன் தான் எங்கே இருக்காருப்பா? மூலாதாரத்தில் இருக்கார். மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது உயிருக்கு என்ன அனுபவம்? என்ன அனுபவம்? உயிர்ப்படங்களாகிய அனுபவம். ஒன்றும் அனுபவம் கிடையாது. இப்போ உயிர் தூக்கத்தில் தானே இருக்குது. நம்ம கணக்குப்படி நனவு நிலையில் இருந்தார், கொஞ்சமாக கனவுக்கு போனார், அப்புறம் உறக்கத்துக்கு போனார், பேருறக்கத்துக்கு போயிட்டார். பேருறக்கத்துக்கு போனோடனே உயிர்ப்படங்களுக்கு போனோடனே உயிர் என்ன போயிடும்? பேருறக்கத்தில் இருக்கான்னு வச்சுங்க. இப்போ உயிர்ப்படங்களுக்கு போனவுடனே ஒரு கருவி இல்லை அவருக்கு. சுத்தமாக எந்த ஒரு
சிந்தனையும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கார். அவர் திரும்ப உறக்கம் கலைந்து மேலே எழும்பி வரும் பொழுது தானாக தானே உறக்கம் கலைந்து எழுகிறார். உறக்கத்தில் இருக்கக்கூடிய புருடனை வெளில எழுப்புறது யார்? அதான் எந்த கருவியும் கையில் இல்லையே அப்படின்னு கேள்வி வந்துச்சு. திருவாயூரத்தில் கேட்டார். அதுக்கு தான் என்ன விட சொன்னாங்க, கால தத்துவமும் நேதி தத்துவமும் அப்போ வேலை செய்கிறது. நேதி என்பது அவருக்குரிய கண்மத்தை கொண்டு சேர்க்கும். இவருக்கு இன்றைக்கு இவ்வளவு நேரம் தான் தூக்கம் என்பது நேதி. இவ்வளவு நேரம் அது வந்து கால தத்துவம். அந்த கால தத்துவத்தை கொண்டு நீதிப்படி இவருக்கு சேர்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ நேரம் தூங்கணுங்கிற டைமிங் முடியுதோ அப்போ தானாகவே என்ன ஆகுது, தத்துவத்தின் மூலமாக உயிர் என்ன பண்ணப்படுது, தூண்டப்பட்டு விழிப்பு நிலைக்கு வந்து அடுத்த கருவி பற்றிக்கொண்டு அப்படியே கீழாள மேலாளவத்துக்கு வருகிறது. விளக்கம் சொல்கிறது. அப்போது இதை மூல அருங்காட்டில் மூடமாய் அப்படின்னாரு. அதை அப்போ காலம் நியதி காட்டி அப்படின்னு அதை போற்றி பக்கத்தில் போயிருந்தார். மூல அருங்கட்டில் மூடமாய், உயிர் இப்போ மூல அருங்கட்டில் மூடமாக இருக்கும் பொழுது காலம் நியதி காட்டி என்று அதுக்கான விளக்கம் சொல்லியிருந்தாங்க. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ பொழுது விடுகிறது என்பது அந்த உயிர்களுக்கு நம்ம பேசுகிற பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று உடம்புல இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அவைகளுக்கும் அப்போ என்ன தான் அர்த்தம், அந்த நேதி தத்துவம் கால தத்துவம் செயல்படுறதுனாலே அந்த உயிர்களுக்கு என்ன ஆகுது, பொழுது விடுவது தெரிகிறது. அப்போ நமக்கு அதில் கூட சுலபம் தான். இப்போ 8 ஆனாலும் சில பேருக்கு இது 8 ஆனாலும் கால நியதியெல்லாம் சேலை செய்கிறது இல்லைங்கிறது வேறு நமக்கு. இப்போது அது இருக்குது நமக்கு. நம்ம தான் எல்லாத்தையும் கொலாஸ் பண்ணிட்டோமே. பறவைகள்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து அடைஞ்சிடுது, காலைல 3 மணிக்கு கூவ ஆரம்பிச்சிருது. நம்ம 12 மணிக்கு தான் இப்போ சாப்பாடு டைமாக வச்சுருக்கோம் இல்லையா? இரவு 12 மணியை டின்னர் டைமாக வச்சுருக்குறோம். 2 மணி நான் தானே செஞ்சிகிட்டு இருக்கேன். அப்போ அது டைமுக்கு தான் கற்றுது. நாம் தான் அது வரைக்கும் தூக்காமல் இருக்கோம். 1 மணிக்கு காக்கா கற்றுதுன்னு அது கரெக்டாக டைமுக்கு தான் கற்றுது, பொழுது பிடிச்சிட்டு. நாம் அது வரைக்கும் தூக்காமல் இருக்கோம். நம்ம தூக்கிட்டு தான் அது கற்றுறது நமக்கு எப்படி தெரியும். இப்போ அதனால் இங்கே இவர் தூங்காமலே இருக்கார். நம்மளை மாரி தான் நாம் தூங்காமல் இருக்கோம். ஏன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டு, அவர் தூங்காமல் இருக்கார் சாமியை பார்த்துக்கிட்டு. இதான் வித்தியாசம். 2 பேரும் ஒன்று தான், செயலில் அழகா பையன் என்னமோ வேறு வேறு இல்லையா? சாமி கடம்பு நாயனார் தூங்காமல் இருக்கார். அதான் சொன்னார், வருங்கரை பொழுது நீங்கி மல்கிய யாமம் சென்று. யாமம்னா அடுத்த ஜாமம் போச்சு, பாதி இரவு போச்சு, அப்புறம் முக்கால்வாசி இரவு போச்சு, 3 பங்கு இரவு போயிட்டுது. அப்போ என்ன அர்த்தம், 2 மணிக்கு மேலே ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்த ஜாமாங்கிறது என்ன ஆக்சுவலாக 12 மணி. அடுத்த ஜாமான் பண்ணுறதுனா கோயில் எத்தனை மணிக்கு நடக்கணும், இரவு நடக்கணும் 12 மணிக்கு. ஆனால் எத்தனை மணிக்கு நடக்குது எல்லா கோயில்லையும்? 8:30 மணிக்கு இங்கே அர்த்தம் ஆகிடும் சார், அவ்வளோதான். அதுக்கு தர சாத்திருவோன்றான் இல்லை கோயில், அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு அர்த்தம் அப்புறம் மாறுது. அப்புறம் சாமிக்கு 8:30 12 மணிக்கு அர்த்தம் பண்ணால் நமக்கு எப்போ அர்த்தம் பண்ணுறது? அதனால் நம்ம 8:30 மணிக்கு சாமிக்கு பண்ணிவிட்டு அதை வீட்டில் போய் நம்ம பண்ணிக்கிறோம் அர்ஜாமம். அதனால் அர்ஜாமாங்கிறது 12 மணிக்கு நடக்க வேண்டியது, அது முன்னாடியே ஒரு 8:30 மணிலேருந்து ஆரம்பிச்சிருது ஜாமாங்கிறதுனால வச்சுக்கிறாங்க குறைந்தபட்சம். அப்படி மல்கிய யாமம் சென்று சுருங்கிட அறிந்த புள்ளின். அப்போ சாமம் அது இரவு பொழுது சுருங்க ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுது, சூழ் சிலம்பு ஓசை கேட்டு. சிலம்புதுன்னா சத்தம்னு அர்த்தம். அதான் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் அப்படின்னு இதை கேட்குது பாருங்க. அதான் கோழி சிலம்ப சிலம்பு, குறுகுன்னா பறவைகள், அதெல்லாம் கத்துதுன்னார். கருங்கடல் என்ன நின்ற கண் துயிலாத வீரரு. கருங்கடல், கடல் போல இருக்கார் சாமி, கருப்பாக இருக்கார், கண் துயிலாத வீரர்னர். நாங்களும் தான் சார் கண் துயிலாமல் இருக்கோம், எங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுக்க மாட்டீங்களா? நாங்களும் தான் இரவு 2 மணி வரைக்கும் இருக்கிறோம், சீக்கிரமாக காலையில் 4 மணிக்கு ஏஞ்சிடுறோம் இல்லையா? அப்போ நம்ம கண் துயிலாத வீரரா? கண் துயிலாமல் இருப்பது பெருசு கிடையாது. கண் துயிலாமல் இருந்து பெருமானை வழிபாடு செய்தோமா அங்கே தான் இருக்கணும். நம்ம சிவராத்திரிக்கே தூங்குவோம் இல்லையா? அப்புறம் எங்கே இருந்து கண் துயிலாத வீரர்னு பட்டம் வாங்குறது? கண் துயிலும் வீரர் விட நம்ம கொடுக்கலாம். அதில் யார் போட்டி போடுறதுனா போட்டி போட்டுக்கலாம். இப்போ யார் அதிகமாக தூங்குறாங்க நம்மளுக்குள்ள அப்படி நம்ம வகுப்புலேயே தூங்குறோம்ல இப்போ நம்ம அந்த நேரத்துக்கு. அதனால தான் ஆழ்வார் பாட்டு ஒன்று, வேத நூல் பிராயம் 100 மனிதர்கள் அதில் 6 உறங்கி அதில் பாதி உறங்கி கழியும்னர். மொத்தம் மனுஷனுக்கு 100 வருஷம் ஆயுள், அது 50 வருஷம் தூங்கியே கழிக்கிறானா. நம்ம தூக்கத்தில் ஒரு நாளைக்கு 23-24 மணி நேரம், நான் 12 மணி நேரம் தூங்குறோமா இல்லையா? அப்போ ஒரு நாளில் பாதி தூங்குகிறோம், 100 நாளில் 50 நாள் தூங்குகிறோம். 50 நாள் தூங்குறதுல மீதி 50 நாள் நம்ம கையில் இருக்குது. இப்போது 50 நாளில் எவ்வளோ நேரம் நம்ம 50 வருஷம், சாரி 50 வருஷம், 100 நாள் கணக்கு சொல்லிட்டேன். 50 வருஷம் தூங்குகிறோம். 50 வருஷத்தில் எத்தனை வருஷம் நம்ம சாமியை நினைத்தோம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ 50 வருஷத்தில் இப்போ எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் 34 வருஷம் போயிருக்கு. 34 வருஷத்தில்
16 வருஷம் தூங்கியிருப்போம் நான். 16 வருஷம் தூங்கியே இருக்கேனுங்கண்ணே. இது இரவு பொழுது மட்டும்தான் பகலில் கணக்கில் வரல. பகலை சேர்த்தா அதில் பாதி போயிடுப்போம் நமக்குலாம் இல்லையா? பகலில் தூங்கின நேரத்துக்கு சேர்த்தோம்னா அதில் பாதி போய்டும், இருக்கிறதுல பாதி போயிடும். மிச்சம் இருக்கிறது காப்பங்கு தான் நமக்கு பிரச்சனையோடு இருக்கிறது. காப்பங்கில் நம்ம சாமிக்காக செலவாக பண்ணுறோம், படிக்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போனாலும் என்ன மாதம் கிளம்பிடுறீங்க அப்படின்னுடுறாங்க. வார வகுப்பு வந்தால் வாரம் அது ஒன்று அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அதுவே நமக்கு பருந்தடையாக இருக்குது இப்போ, இல்லையா? அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இவர் இரவு முழுக்க கண் துயிலாது இருக்கார். அரும்பரல் தம்பிரானார்க்கு அமுது கொண்டு அணைய வேண்டி, சுவாமிக்கு அமுது வேண்டி ஏறுகால் பன்றியோடும் இருங்களை புனமான் மற்றும் வேறு வேறு இனங்கள் வேட்டை வினைத்தொழில் விறகினாலே ஊறுசை காலம் சிந்தித்து ஒரு மிக தெரியா போதின் மாரடு சிலையும் கொண்டு வள்ளலை தொழுது போந்தார்னர். பொழுது விடியறதுக்கு முன்னாடியே, இன்னும் பொழுது விடியுதுன்னா 3 to 4 தான் ஆகுது இப்போ நேரம். அதுக்குள்ளே வேட்டை கிளம்பிட்டார். ஏன்னா இந்த நேரம் தான் விலங்குகள்லாம் அடைந்து இருக்கக்கூடிய நேரம், இருட்டு நேரம், மறைந்திருந்து எளிமையாக வேட்டையாடலாம். வேட்டை விலங்குகள்லாம் இரவில் தான் நடமாடும். சிங்கம், புலி இதெல்லாம் டிஸ்கவரியில் காட்டுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைட் நைட் லைட்டில் ஷூட் பண்ணி காமிப்பான். நைட்டில் தான் எல்லாம் வேட்டையாடும். ஏன்னா அப்போ தான் அந்த சாகபக்ஷினிகள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதுங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அப்போது ஓரமாக ஒதுங்கி நிற்கும். அப்போ ஈஸியாக அதில் கலவரப்படுத்தி வேட்டையாடலாம் என்பதனால அது தந்திரம் இருக்குங்கிறதுனால விறகுங்கிறார். விறகுனா தந்திரம் ஓடார் பாருங்க. ஏறு கால் பன்றியோடும், அதனால் ஏறுகால் பன்றி. ஏறுகால் பன்றி அப்படின்னா அதுக்கு என்ன உரை எழுதுறாரு சிகேசையா? பன்றிக்கு மற்ற விலங்குகள்லாம் பாருங்களேன், உடம்புல இருந்து கை கால்லாம் முளைச்சி வெளியில் வந்திருக்கிறது மாதிரி இருக்கும். பன்றிக்கு மட்டும் 2 காலையும் 2 கையும் எடுத்து அது உடம்புல சொறி விட்டது மாதிரி இருக்கும். உடம்பு பெருசாக இருக்கும், காலு கை சின்னதாக இருக்கும். என்ன சொல்கிறேன் புரியுதா? மாட்டுக்கு கை காலை பார்த்தீங்கன்னா மேலேருந்து தெரியும் நல்லாவே. பன்றிக்கு காட்டு பன்றி நல்லா காட்டு பன்றி எடுத்துங்க, வீட்டில் உள்ள பன்றி பாருங்கள், நல்லா சதையாக உருண்டு திரண்டு இப்படி போயிட்டுருக்கும். கால் கையெல்லாம் குச்சா அது உள்ள சொறி வச்சது மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி காலை ஏற்றி வச்சது மாதிரி தெரியறதுனால அதுக்கு ஏறுகால் பன்றிங்கிறார். ஒரே எழுதார். அப்படி எல்லாம் புரியுதுங்களா? ஏறுகால் பன்றியோடும் இருங்களை புனமான் மற்றும் வேறு வேறு இனங்கள் வேட்டை வினைத்தொழில் விறகினாலே, இப்படியா இருக்கக்கூடிய பல்வேறு விலங்குகளையும், விறகுனா தந்திரம், தந்திரத்தினாலே ஊறுசை காலம் சிந்தித்து அவற்றை வேட்டையாடுவதற்குரிய டைம் இதுதான் சரியான நேரம்னார். பகல் வெல்லும் காக்கை, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுதுன்னார். பகல் நேரத்தில் கோட்டானா காக்கா ஜெயிச்சிரும். ஏன்? பகல் அதுக்கு கண்ணு தெரியாது, அப்போ காக்கா வழிமுறையதாக இருக்கும். அதுபோல் அரசனுக்கும் இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுதுன்னார். சரியான பொழுதில் காலம் அறிதல்னு வச்சார். அதை இப்படி வேறு வேறு இனங்கள் வேட்டை வினைத்தொழில் விறகினாலே ஊறுசை காலம் சிந்தித்து ஒரு மிக தெரியா போதின் மாரடு சிலையும் கொண்டு வள்ளலை தொழுது போந்தார்னார். மாறுனா பகை, பகையை வெற்றியடையக்கூடியதாகிய அந்த வில்லை எடுத்துக்கொண்டு சுவாமியை தொழுது கொண்டு புறப்படுறார். எதுக்கு போகிறார்? எங்கே போகிறார்? வேட்டையாட போகிறார். அப்போ இதுதான் சொன்ன குறிப்பு. இப்போ தந்திரத்தால் இவர் விசிக்கிரம் வேட்டையாடணும்னா என்ன தேவையாக இருக்குது இவருக்கு? தந்திரத்தினாலே வேட்டையாடுவதற்கு ஒரு என்ன தேவையாக இருக்குது? இப்போ இருட்டு தேவையாக இருக்கு இல்லையா? அதை தான் இங்கே சொன்னார். சூரியன் போனான்னு 126 பாட்டில் இன்னமும் வேண்டும் என்னும் எழும்பெரும் காதல் கொண்டு பன்னடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். தாழ்ந்தான் எதற்காக? இவர் வேட்டையாடுவதற்கு இருட்டு வேணுங்கிறதுக்காக அவங்க தாழ்ந்தான்னு குறிப்பிடுறார். விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? புரியுதா? சரி. வா குறிப்பு அடுத்த பாட்டில் தெளிவு அந்த குறிப்பு இருக்கு. சூரியன் உதவி பண்றாருங்கிற குறிப்பு ஒரு சொல்றார். மொய் காட்டும் இருள் வாங்கி முகம் காட்டும் தேர் இரவி மை காட்டும் அன்புடைய வில்லியார் தனி வேட்டை எய்காட்டின் மாவளைக்க இட்ட கரும் திரையெடுத்து கை காட்டு வான் போல கதிர்காட்டி எழும்பொழுதில். சூரியன் எப்படி எழுதுகின்றான்? சாதாரண காட்சிங்க அது. இதுதான் தற்குறிப்பேற்றான பேர். இதுக்கு பேர் தான்
சூரியன் வந்து எழும்புகிறார், அதனால் கதிர்கள் எல்லாம் வருகிறது, உலகமெல்லாம் ஒளியடைகிறதுங்கிறது உலகத்தில் எலிக்கு நடக்கிற காட்சி, தினைக்கும் நடக்குது. அது இவர் என்ன சொல்கிறார், இவர் வேட்டையாடுவதற்காக விலங்குகள்லாம் ஒரு இடத்துல அடையணும், அதுக்காக இருளாகிய திரையை சூரியன் இது வரைக்கும் போட்டு வச்சுருந்தார். இப்போ அவர் வேட்டையாடுவதற்காக என்ன பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரையை எடுக்க ஆரம்பிச்சிருக்கார். திரையை எடுப்பதற்காக கையை விடுறாராம். என்ன கையை? ஒளியாகிய கையை, 1000 கரங்கள், அந்த கரத்தை விடுகிறாருன்னார். புரியுதா பாட்டு? இதெல்லாம் ரசித்து ரசித்து கேட்க வேண்டிய இடம் அதெல்லாம். அப்படிலாம் அந்த புராணத்தை வேட்டையாட போனார்னு முடிச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புராணத்தில் நயத்தை காட்டுறா சேக்கார சாமி. மொய்காட்டும் இருள்னா மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய, டைட்டாக இருக்கக்கூடிய இருள்னு அர்த்தம், நெருக்கமாக இருக்குது. மொய்க்குதுங்கிறோம், அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறையா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதான் மொய்காட்டும் இருள் வாங்கி முகம் காட்டும் தேரி ரவி. அதனை முகம் காட்டும் தேரி ரவி, முகம் காட்டும் தேர், சூரியனுடைய தேர், தேர் இரவின்னார். அப்போ சூரியனுடைய தேர் தான் அது. முகம் காட்டும் தேர் இரவின்னு என்ன? அருணன், சூரியன் வரப்போறார் அப்படிங்கிறது இப்போவே அறிவிக்கக்கூடிய அந்த முகம், அது அருணனுடைய முகம். அருணன் இந்திரன் திசை அணைந்தனன் இருள் போய் அகன்றதுன்னு சொல்கிறார். அந்த முகம் காட்டும் தேர் இரவி மெய்காட்டும் அன்புடைய வில்லியார். இவர் மெய்காட்டும் அன்புடைய, மெய்யாகிய அன்பையே காட்டக்கூடிய வில்லை வைத்திருக்கக்கூடியவர். வில்லியார் தனி வேட்டை எய்காட்டின், வேட்டை எய்யக்கூடிய அந்த காட்டில் மாவளைக்க இட்ட கருந்திரையெடுத்து, மாவளைக்கன மான விலங்குகளை வளைச்சு பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் அவர் போட்டு வச்சிருந்த திரை, கருமையாகிய இருட்டாகிய திரையை சூரியன் போட்டு வச்சுருந்தான். இப்போ என்ன பண்ணுறான், கை காட்டுவான் போல, இனிமேலுக்கு நீ வேட்டையாடி கொள்ளலாம்ப்பா, பிரச்சனை இல்லைன்னு கை காட்டுறான் சூரியன் சொல்லி, கை காட்டுவான் போல கதிர்காட்டி எழும் பொழுதில்னு அப்படி பொழுது வெடித்து கொண்டிருக்கிறது காட்டுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? ஒரு இரவை கழிச்சிருக்கார். எழும்பொழுதில் அப்படி பொழுது வெடித்து கொண்டிருக்கு. அப்போ இவர் எங்கே போயிருக்கார்? வேட்டையாட போயிருக்கார். இதே நேரத்தில் இன்னொருத்தர் வராரு. இப்போ யார் அவர்? பூஜை பண்ணுறவர். பொழுது வெடிப்பு அவர் வந்து நுள்ளையா பூஜை பண்ணுறதுக்கு. எய்திய ஆகமத்தில் இயம்பிய பூசணைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டணைந்தார் மைதழையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். கோசரியார் சிவபெருமானை சரிப்பவர், சிவபெருமானை நெருங்குவோர் அர்த்தம். எய்திய சீர் ஆகமத்தில் ஏம்பிய பூசைனர். இது ஆகம பூசை, முறையான பூசை. சிவபூசை என்பது என்னங்க? ஆகமப்படி பண்ணுறது தாங்க. சனத்குமாரர் நமக்கு நம்முடைய குருநாதர் இருக்கார் தெரியுமா? கைலாய பரம்பரையில் சனத்குமாரர் வரார், அகச்சந்தான குறவரில் வரார். நந்தியம்பெருமான், சனத்குமார முனிவர், அவர்கிட்ட இருந்து சத்யானா தரிசினி, அவர்கிட்ட இருந்து பரஞ்சோதி முனிவர், அவர்கிட்ட இருந்து தான் வேங்கட தேவனாயனால் வரார். இதுதான் நம்முடைய பரம்பரை திறக்கும். இந்த சனத்குமாரர் எப்படி இந்த பரம்பரையில் இணைஞ்சார் அப்படின்னா, சனத்குமாரர் அதுக்கு முன்னாடி வைதிக வழியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். கைலை மலையில் ஒரு வாரமாக ஹிமாச்சலத்தில் யோக வழியில் நின்று கொண்டு யோகத்தை பயின்று கொண்டு இருக்கிறார். வைதிக வழக்கப்படி வைதிக அனுஷ்டானங்களை செய்து கொண்டு பெருமானை பற்றி சிந்திக்காமல் யோக சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறார். சிவபக்தர் தான். ஆனாலும் யோக வழியில் நின்று கொண்டு வேத வழியில் வைதிக வழக்கத்தில் நின்று கொண்டிருந்ததுனால அவருக்கு பெருமானுடைய பெருமை முழுமையாக விளங்காதனால யோக சிந்தனையிலே இருந்து கொண்டிருந்தார். அவ்வழியில் சுவாமி உலகத்தில் உயிர்களுக்கெல்லாம் படி இழந்து விட்டு சுவாமி அம்பாளமாக கைலாசத்தில் ரிஷபாவாகனத்தில் வந்து கொண்டிருந்தாங்க. அது தேவ கணங்கள் எல்லாம் சிவகணங்கள் எல்லாம் சூட வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ சனத்குமாரருக்கு எழுந்து வணங்கவில்லை, ஏன்னா அவர் யோகத்தில் இருந்தார். அப்போ உள்நோக்கிய சிந்தனையில் இருந்ததுனால வைதிக வழக்கம் சிவ வழிபாடு தான் பிரதானம்னு சொல்லிக் கொடுக்காதனால அவர் எழுந்து நின்று வணங்காமல் இருந்தார். அதை பார்த்து சுவாமி ஒன்றும் செய்யாமல் இருந்தார். ஆனால் நந்தியம்பெருமானுக்கு கோவம் வந்துருச்சு ரொம்ப. இப்படி நிமித்து கொண்டு நீ அமர்ந்து கொண்டே இருந்தா இல்லையா, சாமியை பார்த்தோம். அப்போது அதை நிமித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒட்டகமாக போன்ட்டார் அவர். சனத்குமாரர் ஒட்டகமாக போன்னு சபித்து விட்டார் நம்ம நந்தியம்பெருமான். அப்போது ஒட்டகமாக போன சனத்குமாரர் பிரம்மதேவர் தன்னுடைய தந்தையிடம் சென்று முறையிடுகிறார். பிரம்மதேவர் சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி இது மாதிரி என்னோடய பையன் ஒட்டகமாக போயிட்டானே, என்ன பண்ணுறதுன்னார். இது நான் கொடுத்ததாக இருந்தால் மாற்றுவேன், இது என்னுடைய பக்தராகிய நந்தி கொடுத்தது, என்னால் மாற்ற முடியாது, அதனால் நந்திக்கிட்டே கேளுங்கன்னார். நந்தியம்பெருமான் வந்து நீ சிவ வழிபாடு செய்யணும், அதுக்காக தான் நம்ம சொன்னோம், நீ ஒட்டக நிலையிலேருந்து மாறிடுவேன், ஆனால் சிவபூஜை பண்ணுவது எப்படி, சிவ வழிபாடு செய்வது என்பதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் கேளுன்னு சொல்லி நந்தியம்பெருமானுக்கு ஆகமத்தை உபதேசம் பண்ணுகிறார். நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு. அதுக்கு பிறகு தான் சனத்குமாரர் சிவபூஜை பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அதன்படி தான் அவர் அந்த பரம்பரையில் நுழைகிறார் உள்ள. இது காஞ்சி புராணத்தை வரக்கூடிய செய்தி. இல்லை பார்த்தீங்களா, காஞ்சிபுரத்தில் தான் வழிபாடு செய்கிறார் அவர்.
அப்படி அந்த சனத்துக்கு எதுக்கு சொல்ல வந்தோம், இந்த ஆகம பூஜைங்கிறது தான் முறையான பூஜை. வைதிக வழியாக பூஜை பண்ணாலும் உண்மை நிலை கிடைக்காது. ஆகம பூஜை தான் எய்திய சீர் ஆகமம்னர். எது சிறப்பு நிலை சுவாமி வழிபாடு பண்ணக்கூடியது. எய்திய சீராகமத்தில் எம்பிய பூசணைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான அபிஷேகத்துக்குரிய தீர்த்தம். ஏன்னா மலை மேலே இருக்குது, கிடைக்காது. கொய்த மலர் கீழே பறிச்சுக்கிட்டார். கொண்டணைந்தார் மைதழையும் கண்டத்து மலை மருந்து. மைதழையும் கண்டத்து மலை மருந்துனா சிவருமான். வழிபாடு செய்து வரும்னா இப்படியாக செய்து கொண்டிருக்கிறார் அவர். அது பாஸ்ட் கண்டினியூஸ், இவ்வளோ நாளாக செய்து கொண்டே இருக்கிறார்னு அர்த்தம். தவமுடைய முனிவர் சிவகோசரியார் வந்தார். வந்து திருமலையின் கண்வானவர் நாயகர் மருங்கு சிந்தை நியமத்தொடும் செல்கின்றார். ரொம்ப குறிப்பு, முக்கியமான குறிப்பு. நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி போனோம்? கோயிலுக்கு போனால் கோயில் தந்திருப்பாங்களா, குருக்கள் இருப்பாரான்னு தெரியல, என்ன பண்ணுறான்னு தெரியல. கோயிலுக்கு போனால் பிரசாதம் கிடைக்குமா? நேரத்துக்கு போனால் ஏதாச்சும் பண்ணுவாங்களா? புதுசாக எதாவது கிடைக்குமா கோயிலில்? இதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் நம்ம போகிறோம். இப்போ சாயபத்து நினைக்க இது மாதிரி இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்து எந்த கோயிலுக்கு போகலாம், பஸ்ஸு கிடைக்குமா, செருப்பை வாசலில் கட்டு வந்திருக்கோமே, இது கிடைக்குமா திரும்ப நமக்கு? இதெல்லாம் இதை ஒன்று யோசித்து கொண்டு திருத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வழிபாட்டுக்கு செல்லும்போது எப்படி போகணுமா? சிந்தனையமம்னார். சிந்தனையம்னா பெருமானை மனதில் எப்போது நின்று கொண்டே இருப்பது. நியமம்னாலே பெருமானை நினைப்பது தான் முதல்ல. நிந்தையங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்னார் ஞானசம்பந்தர். நியமம்னா என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? நியமம்னா திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் சார். நியமம்னா ஒரு ஊர் இருக்குது இல்லை, அந்த நியமம் உள்ளது. இது நியமம் அப்படின்னா நாம் ஒழுகலாறு, நாம் ஒழுக வேண்டிய ஒழுகலாறு. அது என்னவா? சிவருமானை எப்பொழுது நினைப்பது. நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமம். எப்பொழுது நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நினைப்பது. அந்த சிந்தனை நியமத்தோடு வந்துருக்கிறார். சிந்தனை நியமத்தோடும் செல்கின்றார் திருமுன்பு. சாமி சன்னதியை பார்த்தார். என்னவா இருக்கு? லேட் நைட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது மாதிரி தெரியுது பார்த்தா. இங்கே பார்த்தா ஒரே எலும்பு, இங்கே பார்த்தா ஒரே சதை, இங்கே பார்த்தா ஒரே நாயடி, இந்த பக்கம் பார்த்தா ஒரே செருப்படியாக தெரியுது. எங்கே பார்த்தாலும் இந்த பக்கத்தில் பார்த்தா நாய் நடந்துட்டு போயிருக்குன்னு தெரியுது. இதற்கு பாருங்க, நாற்காலியில் உட்காருங்க. ஒரே எலும்பும் சதையுமா கிடக்கு. என்னென்ன கிடக்கு? வெந்த இறைச்சியும் எலும்பும் கண்டு அகலம் மிதித்து ஓடி. அகலம் மிதித்து ஓடுறாருன்னு அர்த்தம். அது காலில் பட்ட உடனே அப்படி இப்படி தாண்டி தாண்டி ஓடுறார். ஐயோ 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 ஐயோன்ட்டு ஓடுறார். என்னமோ ஐயோ அசிங்க அனாச்சாரம் அனாச்சாரம்ங்கிறார். அபசாரம்ட்டு போகிறார். அப்போ வெந்த இறைச்சியும் எலும்பும் கண்டு அகலம் மிதித்து ஓடி இந்த அனுசீதம் கெட்டேன். அனுசீதம்னா செய்யக்கூடாத குற்றம், அபச்சாரம். யார் செய்தார் என்று அழிவார். இது இயல்பாக எழக்கூடிய கோபம். அது நம்மளால ஒன்றும். இப்போ யார் செஞ்சார்னு வந்துட்டா மட்டும் பண்ண தேவை இருப்போம். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு கடப்பினார் வந்து நின்னார்னா பண்ண தேவை இருப்போம். ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் போக வேண்டியதான். ஏன்னா அவர் கையில் எல்லாம் இருக்கு. அதனால் இதுதான் இயல்பாக எழக்கூடிய கோபம்னார். இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுவார் நம்முடைய சேக்கடார் சாமி. 24 புராணத்தில் யானை நவமி நாளில் அட்டமி நாள் அன்றைக்கி குளிச்சுட்டு வரும். ஆம்பரவதி நதியில் குளிச்சுட்டு வரும் சோழராஜாவுடைய பட்டத்து யானை. அப்போ சிவகாமி ஆண்டார் என்கின்ற மறைமுனிவர் அவர் சாமிக்கு பூவெல்லாம் பறித்து கொண்டு புஷ்பத்தை பறித்து கொண்டு போயிட்டுருக்கார். யானை அங்கேருந்து வந்தது. அந்த கூடையை பறித்து ஒரு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு ஒரு கையில் கோல் வச்சுருந்தார்ல. ஐயோ இப்படிப்பட்ட சாமிக்குரிய பூவையாக சிந்தனை அப்படின்னு என்ன பண்ணார்? இந்த கையில் வச்சிருந்த கோலை எடுத்துக்கொண்டு யானையை அடிக்கிறதுக்கு ஓங்கி கொண்டு பின்னாடியே ஓடுறார். யானை அதுக்குள்ளே போயிட்டு இவர் போயிருந்தா மட்டும் யானை அடிச்சிருக்க முடியுமா? முடியாது. இது இயலாமையினாலே நம்மளால் முடியுமா முடியாதா என்று சிந்திக்காமலே வரக்கூடிய கோபம். அது எல்லாருக்கும் வருதில்லை. அதுபோல் அவருக்கு வந்து ஒரு கோபம். அது சொல்கிறார். யார் செய்தார் என்று அழிவார். அப்புறம் அழிவார் யார் செய்தார்னு கேட்டார். அப்புறம் அழிவார்னு என்ன அர்த்தம்? அழுகிறாருன்னு அர்த்தம், கஷ்டப்படுறார். அப்புறம் முடிவு போடார். நிச்சயமாக யாரால் தான் முடியும்? அந்த காட்டுக்குள்ளே இறைச்சி கிடக்குனாக்க நிச்சயமாக விலங்குகள் திண்டு போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வெந்த இறைச்சி கிடக்கு, நிச்சயமாக என்ன இருக்குப்பா? சமைச்சு சாப்பிட்றேன். இதுதான் என்ன அளவைன்னு பேர் இருக்கு? அனுமான அளவை. வெந்த இறைச்சி இருக்கும்போது நிச்சயமாக என்ன இருக்கணும்? அங்கப்போ ஒருத்தர் சுட்டு சாப்பிட்ருக்கார், அப்போ ஒரு மனுஷன் இருந்திருக்கான், நிச்சயமாக வேடர்கள் முடிவு பண்ணுறார். மேவ நேர்வர அஞ்சா வேடுவரே இது செய்தார். சுவாமிக்கு முன்னாடி நேராக வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற அச்சம் இல்லாத வேடர்கள் தான் செஞ்சுருப்பாங்க. தேவதேவேசனே திருமுன்பே இது செய்து போவதே. உனக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்களே. இவ்வண்ணம் புகுத நீர் திருவுள்ளமாவதே. நீ அனுமதிக்காமல், அவர் தெரிஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட பாதி கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ இல்லையா? ஏன்னா நீ அனுமதிக்காமல் இது நடந்திருக்காது எனக்கு தெரியுங்கிறார்.
இப்போ சைலண்டாக உட்காந்துருக்காரு தின்னுட்டு சாமி இல்லையா? இந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டது பிரதானமான ஆளே. பார்ட்டி வைக்கப்பட்டது யாருக்காக தான்ப்பா? இவருக்காதா? சாப்பிட்டது யார் தான்? இவருக்கு தான், இவர் தான். ஆனால் இவர் ஒன்றும் தெரியாத பேர் உட்காந்துருக்காரு. ஆனால் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டார். இது சுந்தரமூர்த்தி சாமி இதில் கேட்குறார், நீயும் மனைவியும் நல்லா அணிகலன்கள்லாம் அணிந்திருக்கிறா உன் மனைவி பார்வதி. இந்த ஊரில் வேடர்கள்லாம் கொள்ளடிக்கிறான், நீங்கள் மட்டும் நான் நகை நட்டோடு இருக்கீங்க. அப்போ இருந்துன்னு தெரியுது, அவனை கொள்ளடிக்கிற பங்கு உங்களுக்கு வருதுன்னு தெரியுதுங்கிறார். எட்டுக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரே அப்படின்னார். ஏறுகால் எட்டுறது இல்லையாயோடில் எட்டுக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரேன்னார். அதுபோல் இவரும் கேட்குறார். ஆனால் முழுசாக தெரிஞ்சிக்கல. சின்ன வேடர்களை செஞ்சுருப்பாங்க, அப்படி அனுமதிக்கிறீங்களே சாமி அப்படின்னார். புகுத நீர் திரு, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவான் இந்த நேரத்தில்? இப்போ கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் ஏதோ ஒரு அனுசரித்து நடந்து போச்சு, செருப்பு போட்டு உள்ளே வந்துட்டான்னு ஓய்ட்டா இப்படி போகிற வரேன்னா சண்டை போடுவோம், முடியெல்லாம் தடுத்து பார்க்கலாம், அதான் பண்ணுவோம். அதுக்கு மேலே வருதான் என்ன பண்ண முடியும்? ஒரு காவல் பண்ணுவோம், சண்டை பண்ணிப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சரி சாமி அனுமதிக்காமலாம் நடக்க போது இப்போ ஈசன் பலகீனன் என்ற கால ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம்னு சாமிகிட்டே அந்த பொறுப்பை படிக்கிறார் பாருங்க. ஆவதே என பதறி அழுது விழுந்து அலமந்தார். அப்போ பூசை தாழ்த்திருச்சுல, டைம் ஆகிடுச்சு, இந்த இடத்துக்கு பூஜை முடிச்சிருக்கணும். அதனால் பொறுப்பில் எழு சுடர் கொழுந்தின் பூசனையும் தாழ்க்கணான் இருப்பது இனியன் என்று அவ்விரைச்சி எலும்பும் உடன் இலையும் செருப்படியும் நாயடியும் என்னென்ன இருக்கு பாருங்க. செருப்படி நாயடினு இப்போ தான் நாயை பற்றி சேக்கராசாமி சொல்கிறார். நாய் ஒன்று இருக்குங்கிறத பற்றி இது வரைக்கும் சேக்கராசாமி சொல்லவே இல்லை. ஆனால் நாய் இப்போ வந்திருக்குங்கன்னு தெரிய சொல்கிறார் பாருங்க. நாய் வந்திருக்கு. நான் ஒரு கூட ஒரு நாய் இருந்துச்சு கண்ணப்ப நாயனாரோட. அந்த நாயோட இல்லையா, நாயனுடைய ரோமங்கள்லையும் பூனையினுடைய ரோமங்கள்லையும் பிரேதங்கள் வசிக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரம். எப்போதும் பிரேத ஆத்மாக்கள் வசிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டமான இடம் எதுன்னா நாயினுடைய ரோமமும் பூனையுடைய மயிர். அதனால் அது இரண்டும் வீட்டுக்குள்ளேயே முதல்ல வச்சுக்கூடாது நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கி என்னென்னா பெட்ரூமில் போட்டு படுத்துக்கிறோம் நம்ம, அதுதான் இன்றைக்கு உள்ள வழக்கம்னு வச்சுங்க. அதனால் நாயால் பார்க்கப்பட்ட பொருட்கள் பூசைக்கு உதவாது. சிவபூஜைக்கு நாயினாலே பார்க்கப்பட்ட ஒரு பொருளை சிவபூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. கோழியினுடைய சிறகு அடி காற்றுப்பட்ட பொருள் சிவபூஜைக்கு உதவாது. அந்த பொருள்லாம் அனாசாரமான பொருள், அதை பயன்படுத்தக்கூடாது சொல்லுது. அதனால தான் மகாபாரதத்தில் தொடக்கத்திலே ஆதிபருவத்தில் ஒரு நாய் வரும். அந்த நாய்க்கு யாகசாலையை பார்க்கணும்னு சொல்லி நாயை அடிச்சிடுவானோ. அந்த நாயை சின்ன குட்டி நாய் அது. அந்த நாய்க்குட்டியை போய் அவங்க அம்மாட்ட, தேவலோகத்து நாய் அது, அவங்க அம்மாட்ட சொல்லும், நீ ஏன் அழுதான்னு கேட்கும். இது மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க. யாருன்னா பரீட்சித்தினுடைய பசங்க என்னை அடிச்சிட்டானுங்க. என்ன ஏன் நீ என்ன தப்பு பண்ணியானா? இல்லை நான் யாகசாலை பக்கம் போகவே இல்லை. அப்படியே அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து தவிப்பார். உன் பசங்கள்லாம் என் பிள்ளைய காரணம் இல்லாமல் அடித்தாங்க, அதனால் காரணம் இல்லாத பயத்தால் நீ செத்து போவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சு விட்டு போய்டும் நாய். அப்படியே அங்கே பார்க்குறோம். எதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி நாய் முதலிய விலங்குகளால் பார்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை சுவாமிக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இங்கே நாய் இங்கே இருக்குது கூட, அவர் வச்சுக்கலாமா சார், அவர்கிட்ட சாமி இருக்காரே சார் அப்படின்னா அது அவருக்கு தான் பிரபாவம், நமக்கு இல்லை. அது நாமவே நாயினால் பார்க்கப்பட்ட பொருளையோ நாய் மோந்த பொருளையோ. அதனால தான் ஆண்டாள் பண்ணாங்க, இந்த உடம்பு திருமாலே உனக்காக நான் எடுத்துக்கொண்ட உடம்பு, இந்த உடம்புல உள்ள அழகை நீ தான் அனுபவிக்கணும். இது வேற்றொரு மானிடன் இதை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இருந்தால் அது எதுக்கு தெரியுமா ஒப்பு? காணிடை திரிவதோர் நரிபுகுந்து, அதாவது வானிடை வாழும் மறையவர் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காணிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பன்னார். என்னுடைய உடம்பை வேறொரு மானிடன் தீண்டும்படியாக நீ வைத்து விட்டாயாண்டால் அது எப்படி இருக்குது தெரியுமா? ஆகுதியில் கொடுப்பதற்கு மறையவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆகுதி பொருளில் ஒரு நரி வந்து தின்பது போல அப்படின்னு தன்னை காண்பிக்கிறாங்க. வானிடை வாழும் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்த கவி கானிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது போனாங்க. அதுபோல் அப்படி அதெல்லாம் அனாசிதமான விஷயங்கள்னு பார்க்குறோம். அதுபோல் இங்கே ஆனால் இருக்குது, நாய் ஒன்று இருக்குது இங்கே. அந்த நாயோடைய அடி செருப்படி இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, திருவலகால் மாற்றிய பின்னர். இப்போ அவர் திருவலகை வச்சுருந்தாரு, இல்லை அங்கே ஏதோ ஒரு தழையை உடைச்சி கூட்ட வேண்டியதான். அது என்னவாயிட்டுது? இப்போ என்னவாயிட்டு? திரு அழகா ஆயிட்டுது. பெருமானுடைய சன்னதி சுத்தம் பண்ணக்கூடிய விளக்கமாத்துக்கு பேர் என்ன? திரு அழகுன்னு பேர். அதனால் செருப்படியும் நாயடியும் திருவலகால் மாற்றிய பின் விரிப்பினோடு திருமுகலை புனல் மூழ்கி விரைந்தணைந்தார். வேக வேகமாக கீழே போனார், திரும்ப நதியில் குளித்தார். பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் புரிந்தார். உடனே இப்போ அனாச்சாரம் ஆகிப்போச்சு இல்லையா? அனாச்சாரம் ஆனதுனால என்ன பண்ணணும்ப்பா, அதுக்கு பவித்திர உற்சவம் பண்ண வேணும். இது பார்க்குறோம் இல்லையா? கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய உற்சவம் நடந்து முடிஞ்சோன்னா பவித்திர உற்சவம் பண்ணுவாங்க. ஏன்னா வரக்கூடாதவரும் உள்ளே வந்திருப்பாங்க. வரக்கூடாதவங்க உள்ளே வந்தானே என்ன அர்த்தம்? ஆசோசத்தோடு உள்ளே வந்திருப்பாங்கன்னு அர்த்தம்.
எல்லோரும் வரோம்ல, உற்சவ காலம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒன்றும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால போவாங்க. அப்புறம் நிறைய அனாச்சாரம் உற்சவத்திலே பல விடக்கூடாது, செய்ய வேண்டியதை விட்டுருப்பாங்க. இதனால் பலவித பழுதுகள் நடந்திருக்கும். அதனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பவித்திரம்னா தூய்மைன்னு அர்த்தம். கையில் போட்டுக்கிறாங்களே தர்ப்பையினால் ஒரு மோதிரம் போல், அதுக்கு பேர் என்ன, பவித்திரம். அதை போட்டுக்கொண்டு தூய்மையான காரியம், சுத்தமாயிட்டோன்னு அர்த்தம். அந்த பவித்திரத்தினால தூய்மை செய்வது பவித்ரோற்சவம்னு பேர். அது செய்கிறார். பவித்திரமாம் செயல் புரிந்து தொழுது பெருவன கொண்டு தூய பூசனை தொடங்கி அப்போ சேக்கரார் சாமி எவ்வளவு நுட்பமாக இதை பதிவு பண்ணுறாரு பாருங்கள். இப்போ நாம் இந்த அனாச்சாரங்களை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம கோயில்களே வழிபாட்டிலே இந்த அனாச்சாரங்களே செய்யக்கூடாது. செஞ்சால் என்ன ஆகணும், ஆகமப்படி அதுக்கு என்ன பண்ணணும், பவித்ரோற்சவம் நடத்த வேண்டும்னு இதை சேக்கரார் சாமி வலியுறுத்திட்டு போகிறார். போகிற போக்கில் ஆகம விஷயத்தை எப்படி பதிவு பண்ணுறாரு பாருங்கள் சேக்கரார் சாமி. விளக்கம் புரியுதுங்களா? அதனால் பவித்திரமாம் செயல் புரிந்து தொழுது பெருவன கொண்டு, ஏன்னா இப்போ முழுக்க கீழேருந்து வரும்போது ஃபஸ்ட்டில் முத வரும்பொழுது நிறைய பூக்கள் எடுத்துருப்பார், நிறைய பூ நைவேத்தியம் எல்லாம் எடுத்துருப்பார். இப்போ ஒன்றுமே எல்லாம் ஏன்னா எடுத்திருந்த பொருளெல்லாம் இப்போ அனாச்சாரம் ஆகிட்டு, பூசைக்கு உரிய பொருள், இவருக்கு தீய பொருட்கள் எல்லாம் தொட்டுட்டார். அதனால் அந்த பொருட்கள் என்ன ஆகிடுச்சுப்போ, தகுதி எழுந்து போயிடுச்சு. அதனால் அவற்றையும் பூஜைக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் இப்போதைக்கு காட்டில் கிடைக்கக்கூடிய பூ, காட்டில் கிடைக்க ஏதோ ஒரு பழம், ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு பூசையை முடிச்சாகணும் அன்றைக்கி. அதனால் தொழுது பெருவன கொண்டு தூய பூசனை தொடங்கி வழுவில் திருமஞ்சனமே முதலாக வரும் பூசை முழுது முறை மயில் முடித்து முதல்வனார் கழல் பணிந்தார். பெருமான் எல்லாம் வழிபாடெல்லாம் செய்துவிட்டு பிரார்த்தனை பண்ணுகிறார். பணிந்து எழுந்து தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறை மொழியாலே, வேதத்தினாலே சாமியை ருத்ரன் சொல்லி வழிபாடு செய்கிறார். தனி முதலாம் பரன், நீ தான் உலகத்துக்கே தலைவன், நீ தான் மேலானவன், நீ ஒருவன் தான் தலைவன் என்று அர்த்தம். அது சொல்லக்கூடிய ருத்ர மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறார். சுடர் திங்கள் அணிந்த சடை முடிக்கற்றை அங்கனரை வடை கொண்டு தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தாகார். அப்படி பெருமானிடத்தை விடை வாங்கி கொண்டு சமாபானம் மன்னிப்பு கேட்கணும். சிவபூஜை பண்ணும்பொழுது சாமியை பிரத்யட்சமாக எழுந்தருளை பண்ணி வச்சுருக்கிறோம். சாமியை ஆவாகனம் பண்ணுகின்றோம். எப்படின்னாக்க இது எதோ ப்ராசஸ் போல் இருக்குது அப்படிங்கிறத நிறுத்திடக்கூடாது. எப்போ நம்ம ஒரு முறை சாமியை ஆவாகனம் பண்ணி விட்டோமோ அப்போ சாமி பிரத்யட்சமாக லிங்கத்தில் எழுந்தருள் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கார் என்று பாவிக்க வேண்டும் நாம். அப்போ அவரை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேறு காரியங்களை செய்யக்கூடாது. அது இல்லாமல் பூசையை தாழ்த்து செய்வது, விரைவாக செய்வது, தப்பாக செய்வது, இதெல்லாம் சாமி பார்த்து கொண்டே இருப்பார். அப்போது அவரை முன்னாடி உட்கார வச்சுட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம்னால் வேறு காரியங்கள் ஈடுபடுவது, வேறு யாரிடமாவது பேசி கொண்டிருப்பது, இல்லை அந்த நேரத்தில் ஃபோன் வந்ததுன்னா அட்டன் பண்ணி ஒரு நிமிஷத்தில் கூப்பிட்றேன் அப்படி சொல்கிறது, இந்த வேலைகள்லாம் செய்து கொண்டிருந்தோம்னால் சாமியை உட்கார வச்சு செய்து கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி பாரு, நான் இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறதுன்னா அதுக்கு தான் கடைசியில் வச்சுருக்கிறாங்க. சுவாமி உங்களை உட்கார வச்சு நான் எதை பண்ணேன், மன்னிச்சிருங்க. உங்களை இவ்வளோ நேரம் என்னுடைய பூஜைங்கிற பேரில் அனாச்சாரங்கள் பல செய்து கொண்டிருந்தேன், அதையும் மன்னிச்சிருங்க. பூஜை செய்வதற்கு நேரம் ஆச்சு, அதையும் மன்னிச்சிருங்க. எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு எனக்கு திருவுருள் செய்து ஒரு நாள் பிரத்யட்சமாக ஆக வேண்டும் பெருமானே என்று அவரிடத்தை விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வச்சுருக்கிறோம் இல்லையா. அதை தான் சொல்கிறார்கள். அப்படி அவரும் சாமியிட பிரார்த்தனை பண்ணிவிட்டு தனிந்த மன திருமுனிவர், அன்றைக்கி அப்போது அது மாதிரி அனாச்சாரம் நடந்தது இல்லையா, அதெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் சாமி பார்த்து பாருன்னு சொல்லி புறப்படுறார். தபோவனத்தின் இடை சார்ந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் தங்கியிருக்கக்கூடிய இடம் தபோவனம். ஏன்னா அதுவும் காடு தானேப்பா. அப்போ அவர் என்ன தெரியுது, அவர்கிட்ட இருந்து அவர் ஏதோ ஒரு தபசின்னு தெரிகிறது. அவர் இல்லத்தோடு இருந்தாரா, வீட்டோடு இருந்தாரா என்னன்னு தெரியல. அது காட்டுப்பகுதி. காட்டுப்பகுதிக்குள்ளே வீடு எங்கிறது வருது இல்லை. அப்போ தபோவனம்னா அவர் தபம் செய்வதற்காக அணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பர்ணசாலைன்னு வைத்துக் கொள்வோமா அப்படிங்கிற குறிப்பு இதில் கிடைக்குது பாருங்க. அவர் அப்போ என்னவா இருக்கலாம், அவர் ஒரு வானப்பிரஸ்தராக இருக்கலாம். வானப்பிரஸ்தர் என்ன, வானப்பிரஸ்த ஆசிரமங்கிறது நிறைவில் வரக்கூடியது, கடத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அப்படி தான் அவர் இருந்திருப்பாருன்றது தோன்றுகிறது.